உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் 1970-60களில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதைப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி, அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்கள்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்கள்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணுமென்ற மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 எம்பிமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை. என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். சரி. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களின் சம்மேளன பிரதிநிதிகளை யாழ்ப்பாணம் கடற்தொழிலாளர் சம்மேளன அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இக்கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் உள்ளிட்ட சம்மேளன பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது மீனவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், தேவைப்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. மீனவ சமூகத்தின் ஆஃபீஸ் தான் இதை வந்து நாங்கள் தலைவர் நமக்கு தீயங்கள் நிர்வாகம் இருக்கிறோம். அதனுடைய அறிமுகம் எங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கடற்கொள் மக்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இப்போதைய சூழ்நிலையில் வந்து வருமானம் இல்லாத கட்டத்தில் இருக்கிற முதலாவது பிரச்சனை ஏனென்று சொன்னால் இந்திய நிறுவப்படி இந்திய பிரச்சனை என்னென்று சொன்னால் ஆரம்பங்கள் 4 வச்சிருந்தாங்க. பொருளையில் எங்களுக்கு வரை இஞ்ச வச்சு பேசினாங்க கொழும்புல. அதில் பிரமிச்சந்தன் காரியம் நாங்கள் பேசி சுருக்கமான முடிவு சொல்லப்பட்டோம். நீங்கள் எல்லாரான்னா நீங்கள் உங்களை அழைப்போமே கிடையாது எல்லாம் தாண்டக்கூடாது சுருக்கமாக சொன்னது. அதுக்கு பாதிக்கப்பட்டது எங்களுடைய யாழ்ப்பாணம் குழுவால் மீனவர்கள். அவையும் அப்படியே அந்த மீனே செய்யணும்னா கிடையாது. அவைக்கு 2 படகு மீது அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் கட்டுப்படுத்துறதுக்கா அந்த அந்த சம்பவம். இவங்க 2010க்கு பிறகு அவங்க உள்ளதாண்டது வந்து அங்கே 2010க்கு போய் இந்தியாவில் 16 2017 6ஆம் மாதம் அளவில் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறினது. 225 உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அது பேர்ந்திருக்க இடைக்காலத்திலே அதுக்கு ஒரு தடை வந்தது. அது இந்தியாவுடைய அடுத்து நான் இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள நாங்கள் இந்த போராட்டத்தால் அது நிறைவு செய்யப்பட்டு 2017 நீங்க போட்ட அந்த சட்டம் ஆக்டிவிட்டி கேன்சல் பண்ணலையா? தடை வந்தது பிறகு படகுகள் கைது செய்து இப்போ படகுகள் விடுறை இந்த நல்லெண்ண நடவடிக்கைக்கு இடம் இல்லை. அப்போ 145 படகுகள் 22ஆம் ஆண்டு 2022 கார்னர்களும் காங்கிரஸ் துறையிலும் வைத்து ஏலம் போட்டது அரசாங்கம். அது நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஏலம் போட்டு வித்தாச்சு. இப்போ 130 படகுகளுக்கு மீது மயிலட்டி துறைமுகத்தில் வழக்கு முடிஞ்சதும் முடியாதுமா இருக்குது. இப்போ நாங்கள் என்னத்தை இப்போ விரும்புகிறோம்னா எங்களோட கடற்படை இணங்கி வருஷத்தில் 100 படகாவது பிடிப்பமாக இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்.
மற்றது அதோட செய்து கொண்டு வந்தாலே எங்களுக்கு போதும் அவங்களோட போய் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் எழுமாத்தினதான் நாங்கள் வரைந்த முடியாது. மற்றது அதற்கு அந்தாலும் உங்களுக்கு விளங்கும் இயக்கங்களை வச்சு உங்களுக்கு பேச்சாளர்களை தவிர எங்களுக்காக ஒரு சிகிச்சை அதில் எங்களுக்கு இந்தியாவில் முழுவதும் அதுக்கு பிறகு அதோட விட்டுட்டு இந்த நோக்கத்தை நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மற்றது இப்போ என்னென்னு சொன்னால் யுத்தத்தை நாங்கள் அழிஞ்சு போயிருக்கிறோம். எங்களுக்கு பெரிய சுமந்திரன் ஐயா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது அழைக்கப்பட்டு என்ன முந்தி அதுக்கெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை வீட்டு தந்தது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு பில்டிங் இருக்குது. என்னென்ன எல்லாம் சேதமடைஞ்சு நிறையாயிரம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்ன நீண்ட கால கட்டணங்கள் கொஞ்சம் செயலடம் போகுது. எங்கள்கிட்ட வருமானம் இல்லை என்றால் எல்லாம் மக்கள் வருமானத்திலையும் அதே மாதிரி ஒரு கருவாட்டு தொழிற்சாலையும் ஒரு 20 ஏக்கர் காணி மண்டதில் இருக்குது. அதுக்கும் ராணுவம் அழைத்து ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு புற கட்டணங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ எங்களுடைய ஆசை என்னென்னா நாங்கள் முந்தியிருந்த நிலைக்கு வாழணுன்றா அரசாங்கம் உதவி செய்யணும் என்று அழைச்சது. என்னத்தை இந்த சொத்துக்களை அடைச்சு இன்றைக்கு நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம். இது மக்களின் சொத்து. அதாவது யாழ்ப்பாணம் கடத்தொழிலாளிகளின் சொத்து பெரும்பாலும் அழைக்கப்பட்டது யுத்தத்தை. ஆனால் அதை புனரமைச்சு தாரதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ எங்கள் நிலையம் அப்படி எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களிலேயாவது இந்த ஐஸ் ஃபேக்டரி அந்த கருவாட்டு தொழிற்சாலை இதுகளை கொஞ்சம் பெருமிச்சு எங்களுக்கு செய்தரோட வேண்டாம். அடுத்த சந்ததி இதை செய்யும். ஐஸ் ஃபேக்டரி துப்புரவாக ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தற்காலிகமாக ஒன்று தந்து தெரியாது. அவங்க தந்துட்டாங்க. நாங்களும் இதை தந்துட்டாங்கன்னு வாங்கிட்டோம். டெம்பரரி அதெல்லாம் இருக்கு. அது இங்கே ஒன்று இருக்கு. வடபலாஜி போஸ்ட் கூட அது செலவு கூட வருமானம் கூட. அதாவது அதிகம் சீனோர் இருக்கல்லோ காரணம் அது உங்களுக்கு இதுல அமைச்சரா வரையினமோ அவைக்கு கூட சீனோ இருக்கு, காரணங்களும் இருக்குது. இங்க குருநாதர்களும் இருக்கு. குருநாதான் அந்த விலை கம்பெனி இருந்தது. முந்தி அதுக்கூடான விலைகள் தான் நாங்கள் எங்களுக்கு பாவனை இருக்கிறாங்க. அந்த விலைக்கு பாவிக்கிற ஜான் நூல் பஞ்சு ஜப்பான்ல இருந்தால் இறக்குமதி செய்கிறது. அது முந்தி எங்கள் தலைவர் பிறந்த தலைவர் அவர் தான் அதெல்லாம் செய்ய கொடுத்து நல்ல விலையை உற்பத்தி ஆகி கொண்டு இருந்தது. சுனாமி நேரமும் அதுக்குள்ள எல்லாம் விலை கூடுதலாக கொடுத்தினாங்க. இப்போ இடைக்கால நல்லாட்சி வந்த உடனே ஏதோ ஒரு விதமான நூறுகளில் பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ ஒருத்தருமே இந்த விலை எடுக்கிறதும் இல்லை, பாவிக்கவும் இல்லை. சார் சீனோ கம்பெனிக்கு தானே சீனோ கம்பெனிலும் கிடையாது. இப்போ நான் 10-15 பேர் 2 லட்சம் பாவிக்கிற வேலை ஒரு மாதிரி ஆகுது. திருப்பி கொண்டே கொடுத்தது அவையில் சொன்னவே போகிறாங்க. திருப்பி கொண்டே கொடுக்க அவையில் தங்கள் ஒன்றும் செய்யலாண்டு. அதால் இந்த இதெல்லாம் விலை இதில் இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டு இது அரசாங்கத்தில் பதியப்பட்டு இங்கே போய் அடித்தா விலையை கொண்டே போட்டால் ஒரு மாதத்தில் விலை அந்த நூலை நாங்கள் கூட சம்பந்தப்பட்ட ஆட்களை கேட்டால் அவங்க தாங்கள் போட்டு எடுத்தனாங்க. விலை கொஞ்சம் நாட்டு எடுத்துருக்கேன். ஆனால் நாங்கள் அப்போ என்ன செய்யணும் இந்த தலைவர் கேட்க அப்படி செய்யல இருந்தால் அவர் செய்ததுண்டா சரியோ அப்படியே நாங்கள் ஜப்பான் என்ன எடுப்போம்ன்ற ஒரு கொள்கையோட கணேஜி எடுத்து கொடுத்தபடியாக தரமான பொருள்களுக்கு கிடைச்சது. இப்போ விலை குறைஞ்ச பொருளை கொண்டு வந்து அது கடந்து தான் கரைஞ்சி போகும். நீங்கள் உறுதலுக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு விலை நாங்கள் ஒன்றை விற்கினாங்க. இன்றைக்கு இந்தியாவோட விலை ஒன்று இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கோம். சார் எங்களோட மைனாரிட்டி காவல் பிரச்சனை சம்பந்தமாக பெரியவர் அப்போ யுத்த காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இருந்தாங்க. இருந்த காலத்து இதால் எங்களால் திருப்பி அதை மீள கட்டமைக்க முடியாமல் போனாங்க. எங்களுடைய இப்போ நாங்கள் கருத்துத்துறையில் இருக்கிறோம். சின்ன படகை வச்சு தான் பொருளாதார பிரச்சனைனால இயக்கி கொண்டிருக்கீங்க. நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்தது மைத்திரி பாலசி அப்போ இதை புனரமைச்சு எங்களுக்கு தாராளம் சொல்லி போட்டு இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு தென்னிலங்கை மீனவர் தான் ஆதிக்கம் செய்யணும். எங்களோட படகுகள் அங்கே கட்டையிலாமல் போய் ஏன்னா குட்டியே முறைப்பார். போன முறையும் ஒரு விஜி இன்ஜின் எல்லாம் இதாகும். மயிலடி துறைமுகத்தில் தென்னிலங்கத்தின் அது 100க்கு மேலே வருது சார். போகும் மற்ற சார் இந்தியன் ரோடை கொண்டு அதுக்குள்ளே கட்டி அது தாண்டு அதால் டீசல் எல்லாம் இழந்து அங்கே கரையில் இருக்கிற அதெல்லாம் எழுதிக்கிறோம் சார். இந்த லெட்டரில் கரையில் இருக்கிற மீன் எல்லாமே அங்கே டீசல் காசு. அப்போ அதால் இந்த மக்கள் சரியான துன்பப்பட்டு இந்த காவிரி எங்களுக்கே இல்லாமல் போகிற கட்டத்துக்கு வந்துடும். நாங்கள் இப்போ என்ன பண்ணுற இடம் 100க்கு 70% கிடையாது. இடம் கருத்துத்துறை தான் சங்கம் இருக்குது. இந்த காற்றுக்கு அடிச்சு சார் எங்கள் சங்கம் முடங்கி இதுவரையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு தரம் பார்க்கல கணக்கில் சங்கம் எல்லாம் பறந்துட்டு
ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அவருக்கு ஒரு தரம் வந்து இன்று வரலைங்கிற பார்வை. உங்களோட பேர் ராஜ். முதல்ல அப்போ எலெக்ஷனுக்கு முன்னே போல் பண்ணவே நான் வர ஒன்றுச்சுன்னா பாருங்கள். என்னென்னா இப்போ வடக்கு மாநிலத்தில் இப்போ உண்மையாகவே சுகாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிளான் இருக்குது என்ன செய்ய போகிறோம். நானுமே சுகாதாரத்தை மட்டும்தான் இந்த செய்ய மட்டும் பார்க்கணும். அதுக்கு பிறகு வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கனவு இல்லை. நீங்கள் தான் பொருளாதாரம் முதல் கல்வித்துறை தான் இருக்கட்டும். பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்குது. நான் உங்களை பார்க்குறதுக்கோ விவசாயிகளை பார்க்குறதுக்கோ ஒருத்தரும் இல்லை. அப்போ எனக்கு இப்போ 2024 அரசாங்க அறிவுரையை தரணும். மாதத்தில் இருக்கா எல்லாத்தையுமே போய் பார்த்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு தான் போடுறோம். அப்போ நான் என்ன யோசிச்சேன் சொன்னால் முழு கொண்டு ராமதுரை இப்போ நான் உதாரணத்துக்கு காக்கறிவு ராமதுரை போய் பார்க்கல எனக்கு சொன்னாங்க. அப்போ இந்த எலெக்ஷன் எனக்கு போயிருக்கல 2023 எங்கள் அமைச்சர்களால் அதுக்குரிய அந்த சீமந்திரம் கொடுத்தாரான்னு சொல்லி எங்களை கல் பறைச்சதுக்கே யாரோ கொஞ்சம் பேருக்கு வழக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னார். அது உண்மை பொய்யோ எனக்கு தெரியாது. கல்லை கொண்டு பறைச்சது நீங்கள் நாங்கள் கல்லை கொண்டு பறைச்சதுக்காண்டி அந்த ராமதுரையில் கல் பறைச்சா ஈஸியாக எனக்கு போய் வரேன். அதுக்கே வழக்கு போகுதுன்னு சொன்னேன். அப்போ நான் இப்போ 2025 புதுசாக ஒரு அடுத்த நிதி ஒதுக்கப்படப்போ இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படணும்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள் வரும். அப்போ முக்கியமாக கலைக்க வேண்டிய சுகாதாரத்துறை நான் கலைப்பேன், விவசாயத்துறைன்னு முன்னே முக்கியமாக நான் கையெழுக்க வேண்டிய கல்வி, அடுத்தது சட்டமன்றத்துறையில் வந்து வளமையாக பெரிய அக்கெல்லாம் இருக்கிற இல்லைன்னு கருதுனேன். இப்போ எனக்கு உங்கள்கிட்ட முழு பிரச்சனையும் இன்னொரு கூடி கொண்டு பார்க்குறேன். எல்லா புறமும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சட்டத்துறை இருக்கிறவங்களோட அவ்வளவு சமாசங்களோட பில்டிங்களையும் கூட்டி கொண்டு படம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணுவோம் அதாவது படம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ப்ரொப்போசலாக எழுதி நாங்கள் எங்களோட அரசாங்க அதிபர்களோட வந்து கொடுப்போம். அதே நேரம் இதுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் போஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு பாராளுமன்றத்தில் உங்களோட நிதி ஒதுக்கீடுற நேரம் எங்களோட அமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறார் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் வருதுன்னு சொல்கிறார். அதுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரொப்போசலோட கொடுப்போம். சும்மா இருந்து கொண்டு அவங்க வந்து கட்டிதாச்சுன்னா அவர்களும் கட்ட மாட்டோம். நீங்கள் மேலே ப்ரொப்போசலை கொடுத்து போட்டு அது தரையிலேன்னா தான் சொல்லுவோம். அப்போ இது விவசாயத்துறை அமைச்சோ மீன் உள்ளடங்கி இருக்கான்றதான் இந்த பிரச்சனை. நீங்கள் சொல்கிற பிரச்சனையில் தான் நாங்கள் அங்கே ப்ரொப்போசலை கொடுக்கணுமா இல்லை தங்களுக்கு பின்ன மாதிரி தான் ப்ரொப்போசலை கொடுக்கணுமான்ற தான் நான் பார்க்குறோம். அதுக்கு எனக்கு ஒரு கூட்டி கொண்டு முக்கியமாக எனக்கு நீங்கள் பெட்டர் வந்து ஒரு படிவான கடிதத்தில் யாழ்ப்பாணத்தில் இத்தனை இறங்குதுறை இருக்குது, எந்தெந்த இறங்குதுறை முக்கியமாக சரி. வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரியும் என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தின் பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது 2 துறை தான். ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும், 2வது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும். ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த 2 துறை தான். அதாவது விவசாயத்துறை. இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம், சட்டத்துறையை பற்றி கதைப்போம். ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயின் பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது. டாக்டர் எங்கள் இறங்குதுறைக்கு வந்து பாருங்கோ, எங்களோட பிரச்சனையில் கதைங்கோண்டு. அப்போ நான் யோஜனான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மேளனத்தின் தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு இறங்குத்துறையிலையும் போய் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ ஒரு 5 டிவிஷன் உண்டு, அவையோட 5 பிரதேசங்களுண்ட பொறுப்பாக இருக்கிற சம்மேளன தலைவர்கள நம்பர்ஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நிதி வந்து முக்கியமாக மாகாண சபை கூடாகும், மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான காசு வந்து ஒதுக்கப்படுறது. ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது. ஸ்பெண்ட் பண்ணுறவ 100% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், 100% பௌதிக முன்னேற்றம் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி. இப்போ உதாரணத்துக்கு இவரோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது. இப்போ நான் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட 100 வருடம் 90 வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படிச்சினாங்க, எங்களுக்கு தான் அறிவு கூட உண்டு. ஆனால் நான் இவரோட கதைச்ச இந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்துவத்துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல. எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே இவர்கள்ட்ட தான் இருக்குது. நாங்கள் உண்மையாக ஒரு இவர்களுடைய வாய்ஸ் வழியில் கதைக்கிறோம் இல்லை, நாங்கள் சும்மா நியூஸில் பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம், இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம்ண்டு. ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கேருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய
என்ன பேர் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர். முதல் நாங்கள் அப்படித்தான் வச்சுருந்த நாங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை. ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும்ன்றது தான் கேள்விக்குறி. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்க்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்கள்கிட்ட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வடக்குக்கு பொறுப்பான ஆள், அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர். அப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடல் தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்டாக அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. உங்கள்ட்ட மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்குறது மட்டும் உடைய நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை ரெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வர பண்ணுறோம். இந்த ஆசை இப்போ குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரேன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம். ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள் என்ன ஒரு 5 வருஷம் என்ன கழிச்சு கேட்டிங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதால் நான் ஜோதினான்னு சொன்னால் டிஃபெக்ட் இருக்குன்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஆக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோட சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நாங்கள் என்னென்னதை பெற்றுக் கொடுக்கலன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரயோசனம் இல்லை. அதற்காக இவரோட வந்து கதைச்சினா உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். அவருடைய நாலேஜ் வந்து சரியான கூட, அவரோட துறை சார்ந்த நாலேஜ் வந்து அவருடைய அமைச்சர்களோட கூடன்றதான் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள கணிப்பு. அந்தளவுக்குரிய நாலேஜ் அவைக்கு இருக்குது. அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும். ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுறது தான் ட்ரை பண்ணி கொண்டு எழுதி அதை இந்த முறை வடக்கு மாகாண சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஏக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு, இன்னொரு 5 இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு க்ரியேட் பண்ணுறது. அதை 5 இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ அந்த 5 இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டி தான் அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் பயனளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கவர்மெண்ட் இருக்குது. அது சம்மந்தமாக என்ன வரவழைச்சு பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிறபடியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடியதாக இருக்குது. அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர், பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இன்னொரு 1 or 2 monthsலேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீட்டு விவாதங்களுக்கு முன்னம் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் ஒரு அண்மையில் இந்தியா ஜனாதிபதி அவர்கள் மனிதாமான அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற சாரப்பட பேச்சுக்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இப்போ இது தொடர்பான ஏதாவது ஆக்கபூர்வம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்தில் பேசுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் 1970-60களிலிருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதைப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 189 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்கள்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்கள்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்கணுமென்ற மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன்.
தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 எம்பிமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை. என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். சரி. எனது பேர் அந்தோனி புலம் மரிதாஸ். நான் யாழ் மாவட்ட சம்மேளனங்களின் தலைவராக இருக்கின்றேன். சார் அர்ச்சனா அவர்கள் எமது இடத்துக்கு விஜயம் செய்து, கௌசல்யா மிஸ்ஸும் கூட இடம் விஜயம் செய்து இந்த இடத்துல எமது மக்களுடைய குறைகளை கேட்டதுக்கு நாங்கள் அவருக்கு சரியான விளக்கத்தையும் சரியான எங்களுடைய வழிகாட்டலையும் அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் என்று நான் நினைத்து அவர் இதை கண்டிப்பாக எங்களுக்கு நெறிப்படுத்தி இதை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார். அதை கூடுதலாக அவர் பாராளுமன்றத்தையும் அதை தெரிவித்து எங்கள் மக்களுக்குரிய நிவாரணங்களையும் மக்களுக்குரிய சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்வார் என்று அவரை வாழ்த்தி நான் என்னுடைய உரிய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.